காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே வந்துட்டு வான்கோழி கூட வந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். வான்கோழி என்னன்னு தெரியல, நாங்கள் போகிற பக்கமே வந்துட்டுருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வலை போட்டிருந்தாங்க. வலையில் வந்து ஒரே ஒரு மீன் வந்து சிக்கியிருந்தது. அதை வந்து நான் வந்து வலையில் மீன் பிடிச்சி நான் இப்போ தான் பார்க்குறேன். இவர் பிடிச்சி அதை எடுத்துகிட்டு நான் போஸ் கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்தோடனே வந்து அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஒரு ஃபங்க்ஷன் இருந்தங்காட்டி வந்துட்டு டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோஸ் போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸ் போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் வந்து ஒரு கெடா வெட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து நல்லா தென்னந்தோப்புக்கு நடுவில் வந்து பந்தல் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து நல்லா வெயில் தெரியாமல் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா வகை வகையாக வந்து சிக்கன், மட்டன், தண்ணி குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து டிஷ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பிரியாணி எதிர்பார்த்து தான் போயிருந்தேன். ஆனால் வந்து பிரியாணி வந்து கிடைக்கல. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சதே போதும் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் சரி ரொம்பவே வந்து சாப்பிட்டோம். நம்ம வந்து ஜூஸ் குடிக்க போகலான்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க வந்தாச்சு. பாப்பா வந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு அவள் குடுக்குடுன்னு ஓடிட்டா. சரின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து லெமன் ஜூஸ் வந்து அம்மா வந்து முலாம்பழம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஜூஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்க வாங்கின ஜூஸ்லேயே வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவங்களோட ஜூஸ்லேயே வந்து கொஞ்சமாக வந்து டேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அம்மாவோட ஜூஸ்லேயும் வந்து கொஞ்சமாக வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு.